ஒரு பழமையான ஒரு முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரொம்ப சித்தலம் அடைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் இன்னும் இந்த கோயிலை வந்துட்டு வணங்கிட்டு தான் இருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முருகன் சிலை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. 6 முகத்தை கொண்டு இருக்குது. வள்ளி தெய்வம் 2 பேருமே இருக்காங்க. இல்லை அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. உள்ள இன்னும் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பூஜைகள்லாம் பண்ணி வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. உள்ள இன்னும் இப்போ பூஜைகள் ஆகிட்டு இருக்கு. வாங்க நம்ம அதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே முன்னாடி மட்டும் தான் முருகன் கோவிலுக்கு இருக்குது. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்காரு. சிவலிங்கம் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடிஞ்சு விழுற நிலைமையில் இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் தான் பழைய காலத்துலலாம் கட்டியிருக்காங்க ஃபுல்லாக. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ள இன்னும் ஃபுல்லாக இடிஞ்சு போய் கிடக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள வாங்க. இங்கே ஒரு கருவறை இருக்குது. ஆனால் இங்கே உள்ளே வந்துட்டு எந்த ஒரு சாமியுமே இல்லை. அது என்ன எதுன்னு தெரியல. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காது. இங்கேருந்து பார்க்கறதுக்கு சிவன் ஒரு அழகாக எவ்வளோ அழகாக தெரியுறாருன்னு பாருங்க. நந்தி இதெல்லாம் இருக்காங்க பாருங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நந்தியோட முகம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிதலம் அடைஞ்சிருக்கு, உடஞ்சிருக்கு. எதனால என்னன்னு தெரியல. இல்லை அதை வடிவமைச்சதே அப்படி தான் வடிவமைச்சிருக்காங்களா அந்த காலத்தில் என்னன்னு அதுவும் தெரியல நம்மளுக்கு. அதனால உள்ள நம்ம கோயிலை பற்றி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உள்ள போய் சிவன் ஐயா பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள நம்மளுக்கு 2 சிவன் இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சிவன் இருக்காங்க, அவங்க இடத்துல ஒரு சிவன் ஐயா இருக்காங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மாலை இது மாதிரி அதுலாம் பண்ணி போட்டுருக்காங்க. ரொம்ப அவ்வளோ பார்க்கவே ரொம்ப அழகாக அவ்வளோ இதுவாக இருக்குது எனக்கு ரொம்ப. நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிவன்லிங்கம் இங்கே இருக்காங்க, இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்காங்க பாருங்க. எல்லாம் இந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக இருக்குது கோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா. ஏன் அந்த நிலைமையில் இருக்குன்னு எனக்கு நிஜமாக தெரியல. அதை பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், செங்கலிங்கெல்லாம் எவ்வளோ இடிஞ்சு விழுந்து ஃபுட்டாக கோயில் இன்னும் 1-2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுகிற நிலைமையில இருக்குது ஃபுல்லாக. இங்கேயும் பார்த்தீங்கன்னா செவர்லாம் பாருங்கள் பொழந்துட்டு நிற்குது இங்கெல்லாம் ஃபுல்லாக. போகும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சிவனின்றி அமையாத உலகம்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் இருக்கிற அவர் இருக்க கோவிலுக்கே இந்த நிலைமைனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பார்க்கும்போது என்னால் ரொம்ப இது பண்ண முடியல. நல்லா புறம் முள்ளாக இருக்குங்க உள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் செங்கல்லாம் எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. நான் இப்போ கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ரொம்ப ராஜாக்கள் காலத்தில் கட்டின கோயிலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா அவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி கட்டியிருக்க முடியும். ஆனால் இப்போ இருக்க வந்துலாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச நம்ம வீடையெல்லாம் இதாகிடுது. ஆனால் பாருங்கள் ரொம்ப அவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். இந்த கற்கள்லாம் ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள அது ஒரு கருவறை தான். ஆனால் இதில் உள்ள என்ன இருந்தது என்னதுன்னு தெரியல நம்மளுக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அது முன்னாடி ஏதாவது ஒன்று இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நந்தியோ இல்லை வேற ஏதாவதோ அந்த மாதிரி இருந்திருக்கணும் கண்டிப்பாக. உள்ள இருட்டாக வேறு இருக்கெல்லாம் ஃபுல்லாக. இது கருவறையாக தான் இருந்திருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் போட்ட மாதிரி இருந்திருக்கு. அது பார்த்தா சிவனோட இது மாதிரி தான் தெரியுது. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு நான் சிவன் தான் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாருங்க உள்ள இருட்டாகவும் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல விளக்குகள்லாம் வச்சு இன்னும் வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்த சிவனையா இருக்கிறது இல்லாமல் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் சிலை இருக்குது. அவர் 6 முகத்தை வச்சு பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அந்த முருகன் ஐயாவோட சிலை. அது நம்ம அதை போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் முருகனுடைய வாகனம் மயில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பாருங்கள் மயில். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இதுவாக வடிவமைச்சிருக்கோம். பழைய காலத்து கோயில்றதுனால நல்லா ஃபுல்லாக இதாகிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. எல்லாம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தாலே பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுது முருகன். பாருங்க முருகன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. 6 முகத்தை கொண்டு பாருங்க. வள்ளி தெய்வானை நடுவில் வந்து முருகர் இருக்காரு. நம்ம எத்தனையோ முருகன் கோவிலுக்கு போயிருந்தாலும் இந்த மாதிரி 6 முகத்தை கொண்ட முருகன் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகன் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விநாயகரும் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தால் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 அடி 4 அடி அந்த இடத்துல தான் இருக்காங்க. அதுவும் முன்னாடி இருக்காங்க. கோயிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே அதான் இருக்குது. அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. விநாயகர் இருக்காரு. இவரும் வந்துட்டு இந்த கோயில் ஆரம்ப காலத்துலேருந்து இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த அளவுக்கு பெருசாக விநாயகர் சிலை எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். 3 அடி இருக்குமாண்ணே? 3 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தும் அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிதலமடைய நிலைமையில எதுவும் உள்ள பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாம் வந்துட்டு உள்ள கோயிலுக்குள்ளேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிறுக்கி தான் வச்சுருக்காங்க. பாருங்க, எல்லாம் அவங்களோட பேர் இந்த மாதிரிலாம் கிறுக்கி வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அது எப்படி கோயில்களை வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெய்க்காவலர் ஒருத்தர் இருக்காரு. அவர் டெய்லியும் வந்துட்டு காலையிலயும் சாயந்தரமும் வந்துட்டு அவருக்கு கோயில்களுக்கெல்லாம் இது பண்ணி விட்டு பூஜை பண்ணி சூடமத்தி ஏற்றி அவர் தான் இது பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, இப்போ நம்ம அவர்கிட்ட போயிட்டு இந்த கோயிலை பத்தி என்ன டீட்டெயில் என்ன ஏதுன்ற நம்ம கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சிருக்காங்க, கல்வெட்டு மாதிரி வச்சிருக்காங்க. இந்த ஊர் பேர் எல்லாம் இந்த கோயிலுக்கு செலவு பண்ணவங்களோட இது வச்சிருக்காங்க. நார்மலாக எல்லாரும் கோயிலுக்கு போனீங்கனாலும் இது இருக்கும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அது இப்போ ரொம்ப டேமேஜாக இருக்கனால ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது. அதை மட்டும் படித்து காட்டுறேன். திருமானூர் ஊராட்சி ஒன்றியம் சுள்ளங்குடி ஊராட்சி இது மட்டும் தான் போட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா எப்போ 2008 to 2009 செலவு பண்ணி கோயில் இதை திரும்ப இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது இருந்தும் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கோயில் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸே இதுதான். ஓகேங்கண்ணா, ஓகே. இந்த கோயில் எத்தனை வருஷமாங்கண்ணா இருக்கு? நீங்கள் எப்போலேருந்து இந்த கோயிலுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு முன்னாடி இருந்து ஓகே ஓகேண்ணா. இந்த கோயில் எத்தனை வருஷமா நான் இப்படியா இருக்கேன்? எந்த நிலைமையில இருக்கு இந்த கோயில்? ரொம்ப இதுவாகி இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 1800 வருஷம் இருக்குங்க. அதாவது முதலாம் கோத்துங்க சொன்னேன் செம்பியமாதி அவர்களால் நிறுவப்பட்ட கோயில். இங்கே வந்து மூலவர் பார்த்தீங்கன்னா பாலாம்பிகை சமேத கைலாசநாதர். இங்கே சிறப்பானவர் வந்து ஆறுமுக சாமி. ஓகே ஓகேண்ணா. உள்ள சிவலிங்கம் ஒன்று இருக்குது, இங்கே முருகன் இருக்கு. இந்த கோயிலுக்கு ஏதாவது நீங்கள் ஊர்க்கார மக்கள்லாம் சேர்ந்து பண்ணீங்களா? இது வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் தான் இருக்குது. வந்து ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இந்த வருஷத்தில் கோயில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு. சிறப்பானவர் இவர் தான். அதான் சாமி என்கின்ற. ஓகே, அவர் தான் திருச்செந்தூரில் பார்த்துருப்பீங்க, சூரனை சம்ஹாரம் பண்ணுறது. அதுமாரி இவர் வந்து சூரன், முருகன் வந்து சம்ஹாரம் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு தோற்றம். அப்படி இந்த கோயிலோடைய சிறப்பு வேற ஏதாவது இருக்காங்க? சிறப்பு நம்ம பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் ஃபுல்லாக அவர்கிட்ட பேசிட்டோம். கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம். இன்னும் இந்த ஒரு வருடத்தில் கோயில் திருப்பணி திரும்ப நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம திரும்ப ஒரு இடத்துக்கு வந்து பார்ப்போம். நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இல்லை இந்த கோயில் இருக்கிறத நிறைய பேர் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.